அனி ஒரு நாள் தாத்தா கிட்ட போயிட்டு, தாத்தா எனக்கு என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, நல்லா சாப்பிட்ட உடனே ஸ்பைசியா அதாவது காரமா இருக்கிற மாதிரி ஏதாச்சும் செஞ்சு தாங்க தாத்தா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு தாத்தா வந்து இருடா வரேன்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு 2 முட்டையை எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அதை செய்யறதுக்காக அடுப்பை பத்த வச்சுட்டு அடுப்பு மேல கடாயை வச்சுட்டு அதுக்குள்ள தண்ணியை ஊத்திட்டு அதுக்குள்ள அந்த முட்டையை போட்டு நல்லா வேக அடிச்சு எடுத்துக்கிட்டு அந்த முட்டை மேல இருந்த ஓட்டெல்லாம் பிரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள மைதா மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், சால்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்து அது கூட லைட்டா தண்ணியை ஊத்திக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அடுப்பு மேல கடாயை வச்சுட்டு அதுக்குள்ள எண்ணெயை ஊத்திட்டு அதுக்குள்ள மிளகாத்தூள், சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்து அந்த முட்டையை அது கூட சேர்த்துட்டு அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த முட்டையை அந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவு கூட சேர்த்துட்டு அது எல்லாத்தையும் பக்காவா நல்லா ஃபுல்லா கவர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு மேல கடாயை வச்சுட்டு அதுக்குள்ள எண்ணெயை ஊத்திட்டு அந்த முட்டை போண்டாவை எடுத்து அதுக்குள்ள பக்காவா விட்டுட்டு வந்து கரெக்டா ரெடி ஆனதுமே எடுத்து ஒரு தட்டுல போட்டுக்கிட்டு அதை சுட சுட அப்படியே பிரிச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வந்து எப்பா வேற லெவல்ல இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க.